புதுச்சேரி ஏஐடியுசி பொதுச் செயலாளர் சேது செல்வம் நிருபர்களிடம் கூறுகையில், புதுவை பாப்ஸ்கோ நிறுவனம் 1990 தொடங்கப்பட்டது. இங்கு 1200 ஊழியர்கள் வேலை செய்து வருகின்றனர். மதுக்கடை, பெட்ரோல் மருந்தகம், தீபாவளி சிறப்பங்காடி, கேஸ் இணைப்பு, காய்கறி அங்காடி உட்பட 13 பிரிவுகள் இயங்கி வந்தன. லாபத்தில் இயங்கி வந்த இந்நிறுவனம் நிர்வாக சீர்கேடு காரணமாக நலிவடைய தொடங்கியது. ஊழியர்களுக்கு 89 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை. சம்பளம் வழங்கக்கோரி ஏஐடியுசி சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் ஊழியர்களுக்கு அரசு சம்பளம் வழங்கவில்லை. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் பாப்ஸ்கோ அனைத்து ஊழியர்களுக்கும் அரசே முழு சம்பளத்தையும் வழங்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு தீர்ப்பு வழங்கியது. ஆனால் சம்பளம் வழங்காமல் அரசு காலம் தாழ்த்தியது. இதையடுத்து கடந்த பிப்ரவரி 14 நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டு இந்த வழக்கில் அதிகாரிகள் ஆஜராகி உத்தரவிட்டதுடன் நிலுவை சம்பளத்தை வழங்கி ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கால அவகாசம் கோரினார்கள். அதன்படி செப்டம்பர் 10 வழங்க வேண்டும், இல்லையென்றால் தலைமை செயலர் ஆஜராக வேண்டுமென்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து நேற்று பாப்ஸ்கோவில் பணியாற்றி வரும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7 மாத சம்பளமும், தினக்கூலி ஊழியர்களுக்கு 8 மாத சம்பளமும், வவுச்சர் ஊழியர்களுக்கு 9 மாத சம்பளத்தையும் அரசு வழங்கியுள்ளது. சம்பளம் வழங்குவதற்கான முதற்கட்ட தவணையாக ரூபாய் 10 கோடியை அரசு வழங்கியிருக்கிறது. இதனை ஏஐடியுசி வரவேற்கிறது. இருப்பினும் நீதிமன்ற தீர்ப்பின்படி முழுமையான சம்பளத்தை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவ்வாறு கூறியுள்ளனர்.